நடிப்பு அரக்கனும் நடிப்பு அசுரனும் பண்ணின பெரிய கலக்கல் படம்டா இது. ஓகேவா? ராவணனாலதான் சில விஷயங்களை வந்து படம் எடுக்க முடியும் இல்லையா? ராமாயணத்துல காட்டியிருக்காங்க இல்லையா? அந்த ராவணன் தான் இந்த ராயனா வந்திருக்கிறாரு, காத்தவராயனா. அதை முடிச்சுட்டாங்க. ஓகேவா? ரகுமான் சார் இசையில இந்த 50வது படம் அவர் ஏற்கனவே பவர் பண்ணி எடுத்தாரு இல்லையா? அது காலி, அசுரன் காலி, அப்புறம் என்ன வட சென்னை காலி, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. இந்த 50வது படைப்பு அவரு கேரியர்ல சினிமாவுக்கு வந்ததுல மிகப்பெரிய படைப்பா அவர் வரலாற்று படைக்க போறாரு. இது 50வது படம். சரி, தனுஷாரோட டைரக்ஷன். இன்னும் நிறைய படம் எடுக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா டைரக்ஷன் அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. டைலாக்கா இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ண மாதிரி பண்ணிருந்தாரு. வேற லெவல். இதுல டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. புரியல மெசேஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் அவரை பாக்குறதுக்கு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் படத்துல அவரை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கல. அருமையா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரே ஒரு டைலாக் தான், சார் எனக்கு பத்தல சார் எஸ்எஸ்சி நிறைய கொடுங்க சார் என்ன சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நான் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏ சர்டிபிகேட் இருந்தாலும் ஃபேமிலி வராம இருக்க தேவையில்ல, ஃபேமிலியோடவே வந்து பார்க்கலாம். பிளட் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பட் சென்டிமெண்ட் எல்லாமே ஓகே, சூப்பரா இருக்கு. நான் சீரியஸா தனுஷ் அவரோட ஆக்டிங்ல வேற லெவல் இந்த படம் இருக்கும், கண்டிப்பா நம்பலாம். டு பி ஃப்ராங்க் வந்து ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். படம் ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. படம் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாவே அவரோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும், கம்ப்ளீட்டாக அவரோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். இந்த படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் ரஹ்மான் இல்லைனா இந்த படம் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா தனுஷோட டைரக்ஷனாக இருக்கட்டும், தனுஷோட நடிப்பாக இருக்கட்டும், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறது 2 நாளைக்கு பார்ப்பாங்க. 3ஆம் நாளைக்கு மேலே இந்த படம் ஓடுமான்றது தெரியாது. பட் ஏஆர் ரஹ்மான் தான் அவர் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட், ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏஆர் ரஹ்மான் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ஒரே ஒரு போர்ஷன், அந்த போர்ஷனில் பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏஆர் ரஹ்மான். நிறைய கூஸ்பம்ஸ் மொமெண்ட் காரணமே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். படத்துல வந்து ஒரு இவெண்ட் சரி, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போறது ஒரு பக்கம் இருக்கு. அது ஒதுங்கி போனால் அந்த விஷயம் நம்ம துரத்தி வரும். அதை விட்டுட்டு நம்ம அப்படியே போக முடியாது. ஏன்னா நம்மள நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தம்பியின் கூட பார்க்காம ரிவெண்ட் எடுக்கிற சீனாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. கூட ஒர்க் பண்ண ஆக்ட்ரஸ்க்கு எல்லாருக்குமே கரெக்டான அந்த ஒர்க் பிளேஸ் கொடுத்துருக்காரு தனுஷ். ரொம்ப நல்லா வருது. எனக்கு பார்ட் 2 வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு பார்ட் கொடுத்தாலும் சூப்பரா இருக்கும். ஃபைட் சீன், ரத்தம் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பாக்ட் ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஒரு காளியோட சீன் காட்டுறதாகட்டும், ராவணன் அந்த இடத்துல லாஸ்டா கிளைமேக்ஸ்ல கொண்டுட்டு வந்த சீனா இருக்கட்டும், சூப்பர். உண்மையிலே நல்லவனோட தாக்கத்தை வந்து செல்வராகன்ல வச்சுட்டாரு. கெட்டவனோட தாக்கத்தை வந்து நம்ம சூர்யா கிட்ட சூர்யா நடிப்பு அரக்கன்ட்ட வச்சிருக்கிறாரு. இந்த அசுரம் எல்லாத்தையும் காலி பண்ணி இந்த 50வது படம் எல்லா படத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ஓகேவா? உசிரே சாங் தான், அதை அடிச்சுக்க முடியாது. செமையா இருந்துச்சு அந்த சாங் தான். வீடியோவும் நல்லா இருந்தது. நல்லா வேற லெவல்ல நல்லா இருந்துச்சு. அவங்களுமே நல்லா இல்லை, எல்லாருமே நல்லா கான்ஃபிடன்ட் மூவி. ஓவரால் சூப்பரான மூவி. ராயன் அந்த பிஜிஎம்ல இருந்து நான் வெளியே வரல. கிளைமேக்ஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கம்ப்ளீட்டா என்னை வந்து பெஞ்சில் ஏறி உட்கார வச்சுச்சு. அதான் சொல்லுங்களேன், ஒரு நடிகருக்கு தான் வந்து ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும் அப்படின்ற மாதிரி அதோட பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா இப்போ வந்து புரிய வச்சுக்கான்னு தான் சொல்லணும். பிகாஸ் வட சென்னைக்கு அப்புறம் வேற லெவல் கம்பேக் செம்மையா இருக்கு. அவங்க தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, செம்மையா பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு படம். கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம். தலைமை படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 படம் டைரக்ஷன் பண்ணாரு, பாப்பாண்டி பண்ணாரு. அது வந்து ஃபுல்லா லவ் ரொமான்ஸ்லாம் வச்சுட்டாரு. இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட் ப்ரோ. வெட்டு குத்து ரத்தம் இதுதான் ப்ரோ படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அதுவும் மெயினாக அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாக இருக்கணும். அது ஃபுல்லாக கத்த இது பண்ணிடுறாங்க. எஸ் ஜே சூர்யாவோட போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பில் பிச்சுட்டாருன்னு சொல்லலாம். பட் அவரோட அந்த ரோல் வந்து ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நிறைய இருக்குது படத்தில். அதனால் நெகட்டிவ் மறக்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தாராளமாக ஏஆருக்காக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன் சார் மொட்டை பட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சிக்கு பாப்ப சொல்ல அது ஸ்டைல் அப்படிமாரு. இனிமேல் நிறைய பேர் பசங்க மொட்டையெல்லாம் தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு என்னன்னா கேர்ள்ஸுக்கு ஃபைட் சீன் கொடுத்த அந்த இது நம்ம வந்து ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. நிறைய அவங்க அடி அந்த ரத்தம்லாம் வாங்கின விதமா இருக்கட்டும், அதுவும் சாங் டான்ஸ் அந்த சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம வைபு, சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்லயும் தூக்கிட்டாரு, டைரக்ஷன்லயும் தூக்கிட்டாரு, சாங்லயும் தூக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஃபைட் எல்லாம் வேற லெவல் இருக்குது. 3 ஃபைட் ஐயா முடியல.
ஓகேவா, எல்லாம் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சாங்கு கீங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே, ஒருத்தர் கூட ஒரு சோடையே கிடையாது. நிறைய டேரக்டர்ஸ் மிஸ் பண்ற ஒரே லேக் என்னன்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் எது பல்ல பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தெல்லாம் ஓவராலா முடிச்சு எடுத்து கொடுக்கும் போது அந்த ஃபீமேல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாமோ, ஃபீமேல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அவங்களும் இறங்கி செஞ்சிருந்தா இன்னும் மாசா இருக்குமோ. துஸ்தரா செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஒரு சில இடத்துல அவங்க அண்ணனும் இறங்கி செஞ்சிருக்கலாம், அதுவே இன்னும் நல்லா இருந்திருக்கும். யாருடா வில்ல அப்படின்ற மாதிரி அதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது எங்கேஜிங்காக போகுது, என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எங்கேஜிங்காக போகுது. பட் மற்றபடி ஸ்டோரியோட நம்ம எங்கேஜிங்காக இருக்க மாட்டோம். ஸ்டோரின்றது ஒரு கன்வின்சிங் இல்லாத ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். திடீர்னு தம்பிங்க திருந்துறாங்களா, தம்பிங்க இப்போ என்ன மனநிலை இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது பார்க்குறவங்க, அப்படியே நம்மளை வச்சிருப்பாங்க. மற்றபடி ஃபைட்டு அப்படியே வராரு, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போமே தவிர ரொம்ப கன்வின்சிங்கான ஸ்டோரி கிடையாது இது. எஸ் ஏ சூர்யா வந்து அவரோட ஆக்டிங்க்கு தனுஷ் ஆப்போசிட்லேருந்து படிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மார்க் எல்லாம் பார்த்துருப்போம். அதில் விட எனக்கு தனுஷும் எஸ் ஏ சூர்யா ஸ்கிரீன் பிரசன்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அவர் டைலாக் டெலிவரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எஸ் ஏ சூர்யா என்ன பொறுத்தளவு ஒரு ராவான ஒரு ஒரு அசுரன், அவ்வளவுதான். ஒரு அசுரன் தான் அந்த படம். மோரோவர் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் வேற மாதிரி ஒரு ஆயா அந்த மாதிரி. ஆமா, ஏன்னா நானும் எஸ் சூர்யா ஃபேன். ஆக்சுவலி இந்தியன் 2லயே நான் அவரை ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல. ஆனா ஈக்குலேஷன் இந்த படத்துல கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு ஸ்மார்ட் வில்லன் பண்ண அந்த ஒரு இதா இருக்கட்டும். இதுல வரலட்சுமி ஒரு சாப்பாடு சாப்பிடுவா. ஆக்சுவலி அவங்க இந்த மாதிரி லேடிஸ் சாப்பிடும் போதுலாம் ஒரு ஃபீல் கொடுக்கும். செம்ம சீன், அந்த சீனு ரியாக்ஷன்ஸ்லயே கொடுத்துருக்காங்க, நிறைய ரியாக்ஷன்ஸ். அதை ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. காளிதாஸ் சாரோட ஆக்டிங் சூப்பர். 6 சிவனுக்கு அப்புறம் 7வது சிவனா வந்து அவர் படைச்சு கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா, அவங்க வீட்டுல 6 சிவன் இருக்கிறாரு. 7வது சிவன் இன்னையில இருந்து ரகுமான் சார். அப்படி பட்டம் ஃபுல்லா கப்பன்னு பீச்சம் கீச்சம் எல்லாமே அள்ளுது.